Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மணி 6க்கு மேல ஆகுது எவ்வளவுன்னு தெரியல. 6:15. நம்ம இப்ப சூரத்ல இருந்து ஹைதராபாத் நம்ம கிளம்புறோம். இப்ப ஏர்போர்ட்டுக்கு நாம போயிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். நேத்து ஷாப்பிங் பண்ணது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சு காமிட்டோம். நேத்து வாங்கின என்னோட அவுட்ஃபிட் தான் இது, எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் எனக்கு இங்க வந்து என்னன்னா சைஸ் சரியா வரல. டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல்லாமே எந்த ஊருக்கு போனாலும் உனக்கு ப்ராப்ளமாவே இருக்குதுப்பா. அது காரணம் என்ன? இடுப்பு வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கிறதுனாலயும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஃபிட்டிங் நிக்க மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரையல் ரூமே இங்க கிடைக்காது. பட் இப்போ ஒரு சில கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரையல் ரூம் வச்சிருக்காங்க. நம்ம போட்டு பார்க்கும் போதே தெரிஞ்சிருது இது நமக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு. நமக்கு இந்த மாதிரி ஃபிளீட்டட் தான் கொஞ்சம் செட் ஆச்சு. இந்த இடத்துல நமக்கு பெருசா வரணும் அப்படிங்கறனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம எங்கெங்க போறோம், என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத இந்த பிளாக்ல வரப்போகுது. மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த ஷர்ட் புதுசு. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மழை ஜோன்னு பெய்யுது. இப்ப எப்படி கிளம்ப போறோம்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து 8:45க்கு நம்மளுக்கு பிளைட். சோ 7:45க்குலாம் நம்ம செக் இன் ஆகணும். இங்க 6:30க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி 7 o'clock மேல தான் ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகும் அப்படின்ட்டாங்க. பட் பரவாயில்ல இருக்கட்டும், எதுவுமே இல்லைனாலும் ஏதாவது சம்திங் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சோ ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் பிரெட், ஜாம், பட்டர் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் அப்படின்னாங்க. போன் அடிச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டு காஃபி அனுப்ப சொல்லுங்க. காஃபி கம்பல்சரி காஃபி உண்டு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சட்டுன்னு கிளம்பி நம்ம பிளைட் பிடிக்க போனோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹைதராபாத் பிளைட்டை ரீச் பண்ணிட்டு நம்ம திரும்பி சந்திப்போம். நீ பேசுறது ஒண்ணுமே கேட்காது. கேட்காது மழை. ஆனா இங்க மழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா கொஞ்ச நேரம் பெய்யுது அப்புறம் நின்றுதுப்பா. அழகா இருக்கு. டார்ச்சர் பண்ணல மனுஷங்களை. பெஞ்சு நின்றுடுது. இது வந்து இங்க ரெய்னி சீசன் எல்லாம் கிடையாது. நம்ம சீசன் என்னவோ அதேதான் இங்கேயும். சோ அதனால அந்த மாதிரி ரெய்னி சீசன்ல குடுத்து வெளுத்துவாங்க. இதுதான் சூரத் ஏர்போர்ட். எங்க ஆட்டோவை தான் காட்டுறேன் நீனு. இரு இந்த பக்கம் அந்த பக்கம். இதுதான் சூரத் ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சூரத் ஏர்போர்ட். முன்னாடியே எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. சட்டன்னு ஓடிடலாம். அவளும் தள்ளுறாங்க. ஏய், பெட்டி உள்ள காட்டிட்டு இப்ப போறீங்க பாரு. அடி வாங்க போறீங்க என்கிட்ட. நமக்கு சாண்ட்விச் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிரெட், தக்காளி, அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இது மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி சாப்பிடுற மனநிலையில அந்த மாதிரி சாப்பிடுற சிச்சுவேஷன்ல நம்ம இல்ல. அப்படி நாங்க பழகல. அதனால எங்களால் அது சாப்பிட முடியல. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அதனால வந்து நீங்க வந்து ஏர்போர்ட்குள்ளேயே வந்து புதிதாக ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் காசு இல்லை, ரொம்பவே காசு இல்லை. ஒரு தோசை, ஒரு சீஸ் மேகி 250 ரூபா. இந்த காஃபி 150 rupees. நீங்க மேகி சட்னி மோர்ல நாங்க பாத்துட்டோம். அதனால தான் நான் மேகி வந்துட்டு இது என்னது சீஸ் மேகி 250 rupees. இதுதான் பிரச்சனையோட நிலைமை. இதுதான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம ஃப்ளைட் வந்து டிலே போட்டிருக்காங்க 15 minutes. எல்லா இடத்துலையும் மழையில வந்து சுத்தமா உனக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, கிளம்பி போனோமா, பிஆர் ஷூட் எடுத்தோமா, போனோமா இல்லாம உனக்கு ஹைதராபாத் டூர் கேக்குதா? பரவாயில்ல. இப்ப எங்களுக்கு என்ன இஷ்யூன்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத்துக்கு போயிட்டு என்னதுப்பா இது மொடக்கு அப்பெல்லாம் அதுக்கு நீ இவ்வளவு கிறிஸ்பி ஆகும். அதனால பரவாயில்ல வச்சு வந்துட்டோம். காசு வாங்கி அதுக்கும் காசு தான். இது அடியா என்ன காம்ப்ளிமெண்டரி இல்ல பிரேக்ஃபாஸ்ட்? காம்ப்ளிமெண்டரி மொத்தமா வாங்கிடுறாங்கல்ல. ஆமா, அவன் என்கிட்ட சொன்னது சீஸ் பட்டரும் தான் சொன்னான். கடைசியில் அதில் வெறும் வெஜிடபிள் மட்டும் புதினாவும் வெஜிடபிளும் வச்சுருக்காங்க. சீஸ் மேகி ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய மேல சீஸ் நேராக என்னடா வெள்ளையா வருது கோகனட் இதுல போட்டீங்க பாப்பா இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணு. மேக் வீக்கு நீ என்னப்பா அது இது மாட்டின்னு தொங்குற மாதிரி இது பண்ணுற? இல்ல இட்ஸ் ஒன்லி வீடியோ. யார் நீங்க தானே? ஆமா கரெக்ட். அவங்க எல்லாரும் இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு போறாங்க. கிளாஸ் போட்டுக்கோ. கிளாஸ் ஒரே சிரிக்குதாமா. அவங்க சிரிக்கிறதுல தான் ஒரு பிரச்சனை. கிளாஸ் போட்டுக்கோப்பா. கிளாஸ் கட்டி கொடுப்பா. ஓ எனக்கா? ஒழுங்கா ஆப்ரேட் பண்ணு. கிளாஸை உடைச்சு விடாத. நான் தெரியறப்பா. உள்ள வாப்பா. உள்ள வா. உள்ள வா. கேட்டு உள்ள வா. பண்றாங்கப்பா நம்ம டான்ஸ் ஆட விடாம டென்ஷன் பண்ணினு நம்மள எங்க அங்க எட்டி பாக்குற. நான் தூங்கணும்னு நினைச்சியா? இப்பதான் ஃபிளைட் மூவ் ஆகுது. அதுக்குள்ள சாஞ்சிட்டேன். என்ன பண்றது? आपकी सुरक्षा सबसे महत्वपूर्ण है और हम आपसे अनुरोध करते हैं कि आप इस प्रदर्शन पर ध्यान दें। भले ही आप अनुभवी यात्री हैं, एक सुरक्षा निर्देश पत्र आपकी सामने முடிகிற வரைக்கும் அது கடல இருந்து வெளில வர தூங்கும் போது கூட போட்டுனே இருக்கணும். कैबिन में ऑक्सीजन मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाए। कुर्सी சோத்துக்கு செத்தலாமா? நீ எங்கம்மா நடந்து வந்து இருக்கு? இதுல நடக்க ரொம்ப சோம்பேறியா இருக்கனால நின்று வரேன். ஹலோ பைத்துக்கி, இங்க வாங்க பைத்துக்கி. என்ன பைத்துக்கி? பேலன்ஸ் இருக்கா சொல்லு. ஒரு ஸ்டெப் பேலன்ஸ் இல்ல. போட்டோ எடுக்கணும் பைய தூக்கி வீசிட்டு போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப ஹைதராபாத் வந்தாச்சு. செக்இன் ஆயாச்சு. எந்தெந்த ஏரியா எல்லாத்தையும் நம்ம கேட்டாச்சு. இப்ப வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, 8 ஹவர்ஸ்க்கு 80 கிலோமீட்டர்ஸ் 8 ஹவர்ஸ்க்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூல்ஸ் வந்து டாக்ஸ் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. டாக்ஸி ஆமா டாக்ஸி பயங்கர ஸ்ட்ரிக்ட் பர்சன். 1000 rupees ஆச்சு அங்க இருந்து இங்க வரதுக்கு. ஆனா இங்க இருந்து அங்க போகும்போது வெறும் 700 தான். அங்க இருந்து நம்ம புக் பண்ணதால 1000 ஆச்சு. பட் ஓகே இருக்கட்டும். நம்மளுக்கு ஊர் தெரியாத ஊர்ல அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் உட்கார விட்டுருவாங்க. டென்ஷன் இல்ல நம்மள. டென்ஷன் இல்ல அங்க இருந்த மாதிரி தெரியல. நீட்டா தான் இருந்தது ஹைதராபாத்ல. வெளியில நீட் நல்லா டென்ஷன் கிடையாது. அந்த டக் டக் டக்குன்னு நம்ம யாரும் நம்மள ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. பட் சூரத்லாம் வந்து பாத்தீங்கன்னா வா 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 அப்படின்னாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா சூரத் வந்து டோட்டலி வந்து என்ன டிஃபரண்ட் கமர்ஷியல் ஏரியா. சோ அதனால டூரிஸ்ட்ன்றத விட பிசினஸ் ஏரியா. அதனால நிறைய பேர் வராங்க போறாங்கல்ல. அதனால சோ இங்க வந்து சூப்பரா இருந்தது. என்ன எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. வந்து இறங்கணும். நம்மளே போய் செக் பண்ணோம். செக் பண்ணி அழகா கேப் போட்டு வந்து இறங்கிட்டோம். இதான் நம்ம ஹோட்டல் கிராண்ட் ஹைதராபாத். ஹோட்டல் ஹைதராபாத் கிராண்ட். அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. ரூம்ஸ் நல்லா இருக்கு. இங்க டின்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தானே பர் ஹெட் 800. 699 லஞ்ச் 799 டின்னர். காலையில 299 வந்து பிரேக்ஃபாஸ்ட். சோ இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சுத்தி பார்க்கலாம். ஓகே சாப்பிட்டு அப்படியே வெளில கிளம்பிடலாம். அதான் எங்க போறது என்ன பண்றதுன்னு இப்ப சர்ச் பண்ணுங்க. எங்க போவோம் கிட்ட எங்க நமக்கு நியர்பை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈவினிங்ல போனாதான் சார்மினார் நல்லா புறாலாம் பறக்கும். ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி வந்து மார்னிங் 9 o'clock போகணுமாமா. நமக்கு தெரிஞ்சது 2 தான். ஆனா நிறைய நிறைய இருக்குப்பா. நிறைய சொன்னாங்க. என்ன எதுன்னு அப்புறம் பொறுமையா கோல்கொண்டா என்னமோ சொன்னாங்களே. கோல்கொண்டா அது இதுன்னு சொன்னாங்க. போய்க்கலாம் நம்ம ஒண்ணுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்கோம். இங்க அலக்காட் அண்ட் பஃபே ரெண்டுமே இருக்கான். இங்கதான் பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால இங்க வந்து இங்கே சாப்பிட்டு அடுத்தது வந்து நம்ம பாத்துருக்கிற நியர்பை பிளேசஸ் எங்க இருக்குதுன்னு பாத்துட்டு அங்க போலாம் அப்படின்னு டிசைட் சாப்பிட்டு அப்படியே நேரம் கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். நமக்கு சாப்பிடுவோம் மூக்கு முட்டை. ஏன்னா சூரத்துல எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்ல. மழை வேற சூரத்துல நேத்து வாங்கி சாப்பிட்டது வேற லெவல். நல்லா இருந்தது. பிரியாணி கபாபு இல்ல நைட் வந்து நசநசன் மழை பெய்ஞ்சிட்டே இருந்தது. மழை பெஞ்சு அந்த பான்பிராக் ஸ்மெல் வந்து தலை வலிச்சுனே இருந்தது. நம்ம பவா சொல்லிச்சு ஏதோ ஒரு பாம்பே பசார்னு உள்ள போச்சாமா.
நடக்கவே முடியல. அங்கங்க மாணிச்சந்து பான்பராக்கெல்லாம் போட்டு துப்பிருந்தாங்க அப்படின்ச்சு. ஸோ நம்ம வந்து அங்கெல்லாம் போல, நம்ம சோட்டா பசார் தான் போனோம். அங்கே சவுட்டா பசார் இங்கே வந்து ரொம்ப பசி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது. ஆக்சுவலி டிஷ்ஷஸ்லாம் பார்த்தேன். 699 பர் பர்சன் வந்து 699. தட் மீன்ஸ் பொஃபே என்ன. பட் அவ்வளோ சாப்பிட போகிறது இல்லை நம்ம. ஸோ எதுக்கு அன்னெசரியா அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. நான் எடுத்து வந்து உங்களுக்கு அப்படியே அழுங்காமல் தந்தரை ஊற்றி விட்டுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் அது தொத்தி விட்டுருவாங்க. உனக்கும் இந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தமே இல்லை, கிளம்பு அப்படின்ட்டு லக்கேஜ் நிறைய இல்லை. வீட்டு மாமியார் வீட்டில் வந்து கோவப்பட்டு துணிமணிலாம் தூக்கி வெளில போட்டு பொண்ணு துரத்தி விட்டு தான் பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹோட்டலில் வந்து இதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளில போட்டு நீங்க தள்ளி விடுற மாதிரி காமிச்சிட்டாத நீனு. ஏன்னா நம்ம அவ்வளவு குவான்டிட்டியா சாப்பிட்றவங்களா இருந்தா பரவாயில்ல. அப்போ அவங்களே வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. பரவாயில்லையா? நான் 699 ரூபா கொடுக்குறேன். அதுல நீங்க எல்லா டிஷ்ஷும் ஒரு பிளேட் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுருக்கேன். இப்ப நீ பேசுறத கேட்டாலே உனக்கு சோறு கிடைக்காதுங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும். அப்படிலாம் கிடையாது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மேக்சிமம் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு சிலர், எல்லாருமே சொல்ல முடியாது. நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணி சூப்பரா தான் இருக்கு. செம ஸ்பைசி டேஸ்டா இருக்கா? செம ஸ்பைசி. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் பஃபேல போயிட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு பத்தாது. அதனால அது இல்லாமல் வேக்மாவோட மாஸ்டர் பிளான் இது. ஒருத்தர் வந்து பஃபே போங்க, நம்ம வந்து அலகாட் போய்க்கலாம் 2 பேர் அப்படின்ட்டு அவங்க கொடுப்பாங்கல்ல. அவங்க இதெல்லாம் வந்து ஃபிஷ் 65 சிக்கன்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஃபேல வைக்கல, இங்கே சர்வ் பண்ணுவாங்களாமா டைரெக்டாக. ஏன்னா அள்ளி அள்ளி இந்த மாதிரி கேட்பாங்கன்ட்டு. ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா தட் இஸ் அன்லிமிட்டட். அவங்க அந்த பக்கம் போகும்போது எது பேமா இல்லை ஒன்று 3000 அப்படியே அமுக்குமா. அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு ஆக்ட் கொடுத்துக்குவாங்க. சூப் நல்லா இருந்தா 65 கொடுத்தாங்க. சிக்கன் சில்லி சிக்கன் இல்லை, இங்கே சில்லி சிக்கன் கொடுத்தாங்க. மட்டன் பிரியாணி நல்லா காரசாரமாக வேற லெவலில் இருக்குது. சிக்கனே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. செம்ம காரம், டேஸ்ட்டுமே இருக்கு. இதுதான் ஒரிஜினல் ஹைதராபாடி பிரியாணி. பஃபே மகேஷ் ராஜா. எஸ். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? சர்ச் பண்ணி பார்த்தேன். இங்க வந்துட்டு பார்த்தனா இது ஏதோ ஸ்வீட் வச்சிருக்காங்க. இது ஐ திங்க் ஏதோ மங் டால் ஹல்வா. மூங் தால் ஹல்வா. இது வந்து குபானி கிட் மிதா. கர்ட் இருக்குது, குருமா குழம்பு, ரைத்தா. இது வந்து வெஜ் சாலட் இங்க ஏதோ வச்சிருக்காங்க, மூடி வச்சிருக்காங்க. கிரீன் சாலட், சாம்பார், தால், அப்புறம் ஸ்டீம் ரைஸ், ஹைதராபாத் டீ தம் பிரியாணி. ஓகே, திஸ் இஸ் என்னன்னு தெரியல. அப்புறம் இது வந்து கேபேஜ் பன்னீர், கேபேஜ் பொரியல். இது பன்னீர் சட்பட்டா. அப்புறம் வந்து இது கிரீம் வெஜ் சூப். இது அதுக்கப்புறம் இது என்ன சிக்கன் பிளாக் பெப்பர் சூப். இதெல்லாம் எத்தனை வராம எதை கண்ட கருமாதத்துல எத்தனை வந்து சிக்கன் சாசர் சாலட் இது ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் கறி, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் மட்டன் தம் பிரியாணி. இங்க இவ்வளவுதான். மூங் தால் ஹல்வா செமையா இருக்கு டேஸ்ட். நம்ம ஊர்ல பிரெட் அல்வா மாதிரி பிரெட் அல்வான்னு நினைச்சுக்காதீங்க. இது பிரெட் அல்வாலாம் இல்ல, டால்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே பச்சை பயிறு அதெல்லாம் போட்டு அல்வா எல்லாம் பாட்டி காலத்துல அவங்க எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி. ஆனா இது வந்து கேரட் அல்வா மாதிரி சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். நெய்யெல்லாம் ஊத்தி நல்லா இருக்கு. அது என்னது அடுத்த ஸ்வீட்? ஒன் டைப் ஆஃப் குலோப் ஜாம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் குலோப் ஜாம் மாதிரி. ஆனா ஏதோ ஒரு ஃப்ரூட்ல செஞ்சதாமா இது. சாப்பிட்டு பார்த்தா ஃப்ரூட் தான். என்ன ஃப்ரூட் இது? குலோப் ஜாம் கிடையாது. என்ன ஃப்ரூட் நல்லா தெரியாது. அது பந்தார் மாதிரி ஃப்ரூட்டுன்றாங்க.
ஏதோ ஃப்ரூட்ல செஞ்சது குலோப்ஜான் மாதிரி இருக்கும், ஆனா குலோப்ஜான் கிடையாது. கொஞ்சம் புளி லிச்சிலாம் இருக்குல்ல, லிச்சி மாதிரி. பில் வந்துச்சு. பேபிமா வந்து திருட்டுத்தனமா சாப்பிட்டதை எல்லாரும் நோட் பண்ணாங்க. ஆனா பில் எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஓகே, கரெக்டா தான் போட்டிருக்காங்க. தப்பா போட்டிருந்தாங்க பிசிறி அடிச்சிருப்பேன் நான். ஆனா ஒன்றும் பெருசா சாப்பிடல. ஸ்வீட் நல்லா இருந்தது. பேபிமா ஸ்வீட் 2 வாய் வாங்கிச்சு, அவரு தான். சில்லி சிக்கன் வாங்கிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு நல்லா ஹோல் டே தூங்கியாச்சு, பயங்கரமா தூங்கியாச்சு. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து அவ்வளவா தூங்கவே இல்லை. எனக்கு வந்து என்ன சொல்றேன், நானும் ஃபைட் வரும்னு அந்த படம் போட்டு இருந்தேன். அது செம்ம ஃபைட்டு படம்னு நினைச்சுன்னு இருந்தேன் இத்தனை நாளா. நானும் என் காதுல கேட்டுனே இருந்தா ஃபைட்டு சவுண்டே கேட்கல, வெறும் வில்லம் பேசுற சவுண்ட் தான் கேட்டுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் யாரோ ஆஃப் பண்ணாங்க சொல்றது, யார் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அப்படி படுத்துட்டேன். நீ தானா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 அப்படியே பத்துன்னு இதுங்க. மாட்டுக்கு போட்டாங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாங்க சாப்பிட்டது தான் ஹைதராபாத் பிரியாணி. நம்ம ஊர்ல விக்கிறதெல்லாம் ஹைதராபாத் பிரியாணி கிடையாது. நம்ம டைப்லயே செஞ்சு இது பண்றது தான் மேக்சிமம். எனக்கு தெரிஞ்ச ஹைதராபாத் பிரியாணி. ஆமா, இது வந்து ஒரிஜினல். தட்ஸ் ஆல் டூப்ளிகேட் ஐ திங்க் சோ. அது கொஞ்சம் தமிழ்நாட்டு ஸ்டைல் மிக்ஸ் ஆகி வருது. பட் திஸ் இஸ் ஒரிஜினல் ஹைதராபாடி பிரியாணி. இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே, இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் நம்ம ஃபுல்லாவே ஹைதராபாத் பிரியாணி தான். என்ன சொல்ற? திண்டு தூங்கிட்டு 4 கிலோ வெயிட் ஏறி வரும். நடக்க முடியல, தள்ளாடுற. சரி, இப்ப நம்ம ஷாப்பிங் வந்து எந்த ஏரியா சுத்தி பார்க்க போறோம்? 4 hours எடு. அப்படியே பொக்குன்னு மூக்குல குத்துணும்னு வச்சுக்கோ. 100 ரூபா அங்க எப்படி 100 ரூபா செலவு பண்ணா ஆட்டோல சர்றன்னு கூட்டு போய் விட்டாங்களா, அது மாதிரி 100 ரூபா. ஏன் ஆட்டோ என் கண்ணுல மாட்டல? ஆட்டோவே கிடையாது இங்க, கண்டே டாக்ஸி மட்டும் தான் இருக்கு. அதான் நானும் ரோட்ல எட்டி பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோவே மாட்ட மாட்டேங்குது. இல்லாம இருக்குமா? என்னப்பா ஆட்டோவில் இருக்காதா? பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.